coming to the BSNL way. அப்பா சொன்னபடி லா படிச்சுட்டு அவர் கூட சேர்ந்து கார்ப்பரேட் வக்கீலாகி நல்ல காசு பாக்குறாரு. அவங்க தாத்தா கூட அன்பா வளர்ந்தாலும் ஒரு கட்டத்துல அப்பா புள்ளையா மாறிட்டாரு. அவங்க பாட்டி 10 வருஷமா கேன்சர்ல அவதிப்பட்டு இறந்து போனதும் இறுதி சடங்கு நடத்தும் போது அங்க வந்த போத கையான கசின் பிரதர் பாட்டிக்கு பால் ஊத்துறதுக்கு பதிலா எடுத்துட்டு வந்த அரை பாட்டில் பீரை ஊத்தி கலாட்டா பண்றாரு. அவரை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு ஜேசன். அதை பார்த்த ஜேசனோட ஹை கிளாஸ் ஃபியான்சே வெறுப்பா பாக்குறாங்க. சாவு வீட்டுல இதெல்லாம் சகஜம்னு தெரியல போல. சரிவா கட்டிப்புடி வைத்தியம் பண்ண அமைதியா போயிடுறேன்னு ஜேசன் கிட்ட கசின் கேட்டதும் அவரை பாசமா கட்டி பிடிக்க போக உள்ள வலிச்சிருந்த கஞ்சா புகைய ஜேசன் மேல ஊதிட்டு இப்ப நீயும் போதகை தாண்டா, பாட்டி செத்த துயரத்தை புகை விட்டு ஆத்துங்கடான்னு சொல்லிட்டு போறாரு கசின். பாட்டி பாடிய சர்ச்சில் வச்சு மரியாதை செய்யும் போது தலைவர் தாத்தா சோகமா வர ஃபியான்சே கூட உட்கார்ந்திருந்த ஜேசன் அவரை பார்த்து வருத்தப்படுறாரு. தாத்தா பாட்டியை பார்த்துட்டு புள்ள பக்கத்துல உட்கார்ந்ததும் பாதிரியார் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்க விடாம அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணத்துக்கு எந்த டை போட போறேன்னு ஜேசனை டிஸ்டர்ப் பண்றாங்க பணக்கார ஃபியான்சே. அதை பெருசா எடுத்துக்காம உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே வாங்கிடுன்னு ஜேசன் சொல்ல, என்னப்பா மனைவி சொல்லி மந்திரமான கலைக்கிறாரு கசின். சர்ச்சில் சடங்குகள் முடிஞ்சதும் பாதிரியார் கிட்ட கலப்பட நாய் வியாபாரம் பண்றதுல நல்ல காசு பாக்குறேன். ஆனா என்ன நாய்க்கு மாமா வேலை பாக்குறது பிடிக்கலனாலும் 2 நாயை ஒத்து போக வச்சு அதோட குட்டியை வித்து காசு பார்க்கும் போது அதோட கஷ்டம் கண்ணுக்கு தெரியாம போயிடுதுன்னு பாதிரியார் கிட்ட போத கசின் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவர் பதில் சொல்ல வரும்போது தனியா பேச விட்டு அடுத்த ஆளு கிட்ட மொக்க போட போயிட்டாரு கசின். இந்த பக்கம் தாத்தா அவரோட பையன் கிட்ட நானும் உங்க அம்மாவும் வருஷம் புளோரிடாக்கு போவோம். இந்த வருஷம் என் கண்ணுல புற விழுந்ததால லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தனியா போக முடியாது. அதான் என் பேரன் ஜேசன் அனுப்பி வைன்னு கேட்க, எப்படிப்பா அவனுக்கு இந்த வாரம் கல்யாணம் இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வேற வராங்க, இவனை விட்டு நம்ம கசின் நிக்கிருக்கான்ல அவனை கூட்டிட்டு போங்கன்னு ஜேசன் அப்பா சொல்ல, அவனுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, எல்லாரும் நாயை பத்தியே பேசிட்டு இருப்பான், உனக்கும் உன் பையனுக்கும் விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க பிரச்சனை இல்லைன்னு தாத்தா சென்டிமெண்டா பேசினதும் ஜேசன் ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தாத்தா கூட ஊரை சுத்த போணுமா? வண்டியில இருக்க வேலையெல்லாம் சரி பண்ணிட்டியா? அண்ணே சரி பண்ணிட்டேனே. திஸ்தி கேக்குறதுக்கு பெரிய புத்தியா சுத்தி போனே. அடி செருப்பால. அவர் கூட நீ சரியா பேசி நான் பார்த்ததே இல்லன்னு ஃபியான்சே கேட்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது அவரோட செல்ல பேரனா தான் இருந்தேன், இப்பதான் சரியா பேசுறது இல்ல, கூட்டிட்டு போப்பான்னு ஆசையா கேட்டாரு. இல்லன்னு சொல்ல முடியலன்னு ஃபியான்சேவை சமாளிச்சு பெரிய கார்ல கிளம்ப, இந்த கார் கல்யாண வேலைக்கு தேவை, நீங்க என் காரை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதும் எந்த கார்னு பார்த்தா பஞ்சு முட்டாய் மினி குப்பர் நிக்குது. தாத்தா கூட விளையாடின ரயில் பொம்மையை எடுத்துட்டு காரை கிளப்பின்னு தாத்தாவை பார்க்க வர மனுஷன் சோகமா இருப்பாருன்னு பார்த்தா சொகபோகமா மிட் நைட்ல பார்க்க வேண்டிய படத்தை பட்ட பகல்ல போட்டு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த வயசுல அடிப்பம்புக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த ஜேசன் பதறி போய் ஹாலுக்கு வந்துடுறாரு. பாம்பு விஷம் கக்குனதும் தொடச்சி போட்டு வெளியே வந்த பெருசு கிட்ட உங்க சோகம் தீர தனியா பம்ப் அடிக்கும் போது உள்ள வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு ஜேசன் கேட்டதும், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல கண்ணே, இந்த லைட்டா ஒரு கல்ப் அடிச்சுட்டு புல்லப்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், வெறிட்டுன்னு கிளம்புவோம்னு சொல்லிட்டு வெறித்தனமா புல்லப்ஸ் எடுக்கிறாரு தாத்தா. டிஸ்க்ளைமர், இந்த சீனை தான் கபாலி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் செஞ்சிருப்பாரு. கல்ஃப் கிட்ட எடுத்துட்டு அரை நிமிஷத்துல ரெடியாகி வந்த தாத்தா அற்புதமான காரை எடுத்துட்டு வந்திருக்க, வா போலாம்னு சொல்ல கையில கிளாஸோட ஜேசன் ட்ரிப் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஹோட்டலுக்கு வர அங்கேயும் லாயர் வேலையை போன்ல பாத்துட்டு இருக்காரு ஜேசன். ஏன்பா சின்ன வயசுல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு தானே சொல்லிட்டு இருந்த, இப்போ உங்க அப்பனை போல லாயர் ஆயிட்டேன்னு தாத்தா கேட்டதும் என்ன இப்படி சொல்லிட்டு கார்ப்பரேட் லாயரா இருக்கிறத பத்தி ஜேசன் பாடம் நடத்த, எப்பா சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு நீ உன் வேலையை பாரு, நான் சரகு வாங்கிட்டு வரேன்னு பெருசு கிளம்பிடுது. அந்த இடத்துல ஜேசன் கூட ஸ்கூல் போட்டோகிராஃபி கிளாஸ்ல இருந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஜேசனை பார்த்ததும் அவன் நல்லா போட்டோ எடுப்பான்பா, அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு வரேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஜேசன் கிட்ட ஹாய் சொல்ல, அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்காம சாப்பிட்டதுக்கு காசை வச்சுட்டு மிச்சத்தை டிப்ஸா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாரு. இவன் கிட்ட மொக்க போடுறதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட காசு மட்டும் எடுத்துட்டு அவங்க டேபிள்ல வச்சுட்டு வாங்க போலாம், இவனை பார்த்ததுல இதுதான் லாபம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹோட்டல் வெயிட்டர் வந்ததும் ஏற்கனவே காசு வச்சுட்டேன்னு ஜேசன் சொல்ல, ஏன்பா நான் ஒருத்தி தான் இங்க வெயிட்டர்னு ஒத்தக்கன் பொம்பளை சொன்னதும் மிச்ச காசை கொடுத்துட்டு வெளியே பார்க்க 3 டிக்கெட் பதறி ஓடுறத பார்த்ததும் அவங்கள துரத்தி பிடிக்கிறாரு ஜேசன். அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ போட்டோகிராஃபி கிளாஸ்ல இருந்த ஷாடியா தானேன்னு ஜேசன் சொல்ல, அங்க வந்த தாத்தா ஜேசனுக்கு டிக்கி பஞ்ச வச்சுட்டு பொண்ணுங்க கிட்ட முக்க போட நீங்க யாருன்னு கேட்டதும் நான் காலேஜ் ப்ரொஃபசர்னு தாத்தா சொல்ல, ஷாடியாவோட ஃப்ரெண்டுக்கு எப்படியாச்சும் ஒரு ப்ரொஃபசர் கூட குஜாலா இருக்கணும்ன்ற லட்சியத்தை பூசணிக்காய் பத்தி என்ன பேசுற நாரப்பையில பூசணிக்காய் வச்சுக்கிட்டு ஒருத்தர் படுத்துற மாதிரி பத்தாது, இனிமே சாம்பார்ல கூட பூசணிக்காய் போட்டு சாப்பிட மாட்டேன். தாத்தா கூட நெருங்கி பழகி பேசுறாங்க. நாங்க பீச்சுக்கு போறோம், நீங்களும் வரீங்களா, உல்லாசமா இருக்கலாம்னு கேட்க, சரி உங்களை அப்புறமா சந்திக்கிறோம்னு ஷாடியா ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பினதும் ஜேசன் தாத்தாவை கூட்டிட்டு கல்ஃப் விளையாட வராரு. அங்க இருக்கிற ஆன்டிஸ தாத்தா சைட் அடிக்க ராமராஜன் கலர்ல சொக்கா போட்டு வந்த ஜேசன் எப்படி என் கெட்டப்னு தாத்தா கிட்ட கேட்டதும் நல்லா மஞ்சமாக்கா மாதிரி இருக்க, சரி வா அந்த ஆன்டிஸ் இருக்கிற இடத்துக்கு போய் விளையாடலாம்னு கூட்டிட்டு போறாரு. அந்த ஆன்டிஸ் கோல்ஃபே விளையாட தெரியாம முழிச்சிட்டு இருக்க, நான் சொல்லி தரமான்னு இறக்கி விடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு இறங்கி வந்த தாத்தா ஒரு ஆன்டியை இறுக்கி பிடிச்சி பக்காவா கல்ஃப் பால் அடிக்க சொல்லி தந்ததும் சூப்பர் பாஸ் செமையா அடிக்கிறீங்கன்னு சொல்ல, அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் நான் நல்லாவே அடிப்பேன், ஆஸ்ட்ரோநாட்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனதும் உங்களை மாதிரி அழகு சிலையை பார்க்கும்போது என் மனசை என்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு பக்காவா பிக்கப் பண்ணும்போது
தாத்தா நாம எப்ப கல்ஃப் விளையாடுறதுன்னு ஜேசன் கேட்டதும் கல்ஃப் பேட்டை தூக்கி வீசிட்டு அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப ஒரு ஆண்டி அவன் உங்களை தாத்தாவை கூப்பிட்டான்னு கேட்க, அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவமா, போனா போதுன்னு தத்தெடுத்து வளர்க்குறேன், அதை விடுங்க, இன்னொரு பெகு போடலாமான்னு தாத்தா கேட்டதும் தாராளமான ஆண்டி சொல்ல, தோ வந்துடுறேன்னு தாத்தா சரக்கு எடுக்க போக பேட்டை எடுத்துட்டு வந்த ஜேசன், நான் பைத்தியம்லாம் இல்ல, எங்க பாட்டி இறந்தப்புறம் எங்க தாத்தா என்ன பண்றதுன்னு புரியாம வளரிட்டு இருக்காருன்னு சொன்னதும் இவனுங்க கூட சங்காத்தம் வச்சுக்க கூடாதுன்னு அந்த ஆன்டிஸ் கிளம்பிடுறாங்க. என்ன பண்ணேன்னு தாத்தா கேட்க, பாட்டி இறந்ததை பத்தி சொன்ன, கிளம்பி போயிட்டாங்கன்னு ஜேசன் சொல்றாரு. ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, எப்படியாவது அதுங்களை உசார் பண்ணி ஒரே கல்லுல 4 மாங்க அடிக்கலாம்னு திட்டம் போட்டேன், அதுல மண்ணள்ளி போட்டியேன்னு தாத்தா கேட்க, நேத்து தான் பாட்டிக்கு காரியம் பண்ணிட்டு வந்தோம், காலையில நீங்க என்ன காரியம் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம காலேஜ் பொண்ணுங்கள்ல இருந்து ஆன்டி வரைக்கும் பாக்குறதெல்லாம் மடக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறீங்க, என்ன ஆச்சு தாத்தா உங்களுக்குன்னு ஜேசன் கேட்க, 40 வருஷமா பாட்டிக்கு துரோகம் பண்ணாம ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துட்டு இருந்தேன், புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா, இனிமே கட்டுக்கடங்காத பூச்சி காலையாதான் சுத்த போறேன், எனக்கு பம்பு கையோட வந்தாலும் பரவாயில்ல, போர் போட்டே ஆகணும்னு தாத்தா கேட்க, அப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரலையா, அரிப்புக்கு மருந்து தேட தான் வந்தீங்களான்னு ஜேசன் மறுபடியும் பூசணிக்காய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். வணக்கம். வணக்கம் சாமி. வண்டி வருமா? முதல் சவாரியே பட்டையும் பொட்டுமா வந்து நிக்கிறானையா, என்ன தெய்வீக முகம். கேட்டதும் எனக்கு என்ன தெரியும், நீ முந்திரி கொட்டை மாதிரி கிடைச்ச வாய்ப்புல மூக்க நுழைச்சி என்ன நுழைக்க விடாம பண்ணுவேன்னு, உன்னை மட்டும் இந்தியா காமிச்சா எவனையும் குடும்பம் நடத்த விடாம பண்ணிடுவ போலன்னு தாத்தா சொல்றாரு. அவர்கிட்ட பாசமா பேசி நம்ம கல்ஃப் விளையாட வந்தோம், அதை பாப்போம்னு ஜேசன் சொன்னதும் சரி விளையாடுன்னு தாத்தா சொல்ல, ஜேசன் குனியும் போது கல்ஃப் ஸ்டிக்கை வச்சு விளையாட்டு காட்டுறாரு தாத்தா. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்கன்னு ஜேசன் வெறுப்படைய அவரோட போன் வைப்ரேட் ஆனதும் என்ன வந்திருக்குன்னு தாத்தா எடுத்து பார்க்க அது லாக் ஆகி இருக்குன்னு ஜேசன் சொல்றாரு. நான் பாவும் பர்த்டே போட்டா ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ பார்க்க மீல்ஸ் ரெடின்ற மாதிரி ஷாரியாவோட ஃப்ரெண்டு நான் ரெடி நீங்க ரெடியான மார்க்கமான போட்டோவை அனுப்பியிருக்க, அந்த பீச்சுக்கு நாம போறோம், நீ வந்தா வான்னு சொல்லிட்டு கல்ஃப் காரை எடுத்துட்டு முன்னாடி போக அவர் பின்னாடியே கத்திட்டு ஓடி வராரு ஜேசன். வேற வழி இல்லாம பஞ்சு முட்டாய் காரை எடுத்துட்டு தாத்தாவை கூட்டிட்டு பீச்சுக்கு வர ஃபியான்சே கிட்ட இருந்து கால் வந்ததும் தாத்தா அதை அட்டென்ட் பண்ண விடாம தடுக்கும் போது போனை கீழே போட்டுடுறாரு ஜேசன். தயவு செய்து வாயை மூடிட்டு இரு தாத்தா, ஸ்பீக்கர்ல போட போறேன்னு ஜேசன் கேட்க, சரிப்பா வாய்க்கு ஜிப்பு வச்சுட்டேன் பேசுன்னு தாத்தா சொல்றாரு. ஜேசன் போன் அட்டென்ட் பண்ணி பேசும்போது ஃபியான்சே என்ன சொன்னாலும் அவங்கள கலாச்சிட்டே இருக்காரு தாத்தா. யார் அதை டிஸ்டர்ப் பண்றது, எங்க இருக்கீங்கன்னு ஃபியான்சே கேட்க, நான் ஒரு ஹோட்டல்ல இருக்கமான்னு ஜேசன் சொல்லும்போது குதூகலமான பீச்ல இருந்துட்டு ஏன்பா போய் சொல்றேன்னு வழிபோக்கம் ஒருத்தன் கத்துனதும், அங்க என்ன பண்ற, இன்னைக்கு ராத்திரி உங்க தாத்தாவை வீட்ல இறக்கி விட்டு எனக்கு போன் பண்ற புரிஞ்சுதான்னு சொல்லி காலை கட் பண்றாங்க ஃபியான்சே. என் நிலைமைய பாத்தீங்களான்னு ஜேசன் தாத்தா கிட்ட புலம்பிட்டு வர, ஏண்டா பொண்டாட்டியை கட்ட சொன்னா பரோல் ஆபீசரை கல்யாணம் பண்ண போற, உன் தலையெழுத்த மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள வந்ததும் உங்ககிட்ட ஒரு போன் இருக்கு, அது இல்லாம உங்களுக்கு அரபிக் பேச தெரியும்னு அப்பா சொன்னது இல்லன்னு ஜேசன் கேட்க, நான் ஆர்மில இருந்ததால அவனுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது, முகமூடி போட்ட ஒருத்தர் துப்பாக்கியோட வந்து அவங்கள மிரட்டுறாரு, அதை பார்த்து தாத்தாவும் ஜேசனும் அரண்டு போய் நிக்கிறாங்க. பயப்படாதீங்கப்பா நான் தான் ஓனரு, ஆனா கன்னு ஒரிஜினல் சுட்டு காட்ட, யோ வெளிய ஆளுங்க நடமாடுறாங்க என்ன பொசுக்குன்னு சுட்டு காட்டுறேன்னு ஜேசன் பதட்டத்துல கேட்க, இந்த ஊர்ல எல்லாமே கன் ரேஞ்ச் தான், சரி அதை விடுங்க, நம்ம கடையில பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட போதை வஸ்து கிடைக்கும், கஞ்சால இருந்து மெத்து வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கன்னு ஓனர் பாம் கேட்க, மெத்து எப்படியா இயற்கையா கிடைக்கும்னு ஜேசன் போலாம் சாமி, ஏறி உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சம் படாது சாமி படாது. என்ன சுத்தம் என்ன சுகாதாரம், நல்ல கம்ஃபர்டபுளா உட்காருங்க சாமி, உட்காருங்க கேக்குறாரு. ஆமா என் ஒண்ணு வீட்ட தம்பி மெத்த நேச்சுரலா தயாரிப்பான், அதான் சொன்னேன். சரி அது வேணும்னா இந்த டொனேஷன் பாக்ஸ்ல உங்களால முடிஞ்ச காசை போட்டீங்கன்னா 6 பசங்களோட சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சதா இருக்கும்னு பாம் சொல்ல, யாரோட பசங்க பான்னு தாத்தா கேக்குறாரு. அது என் பசங்க தான், 4 பொண்டாட்டிக்கு 6 புள்ளிங்க, அதனால எதனா பார்த்து பண்ணுங்கன்னு பாம் கேட்க ஒரு $1 போடுறாரு தாத்தா. அங்க ட்ரெஸ் மாத்திட்டு 2 பேரும் பீச்சுக்கு வர சுத்தி பிகினி போட்ட பொண்ணுங்களை கண்ணாடி போட்டாலும் கண்ணு மிகாம வாச்சா விட்டு வராரு தாத்தா. அங்க ஷாடியா கும்பல பார்த்ததும் அவங்க கூட வந்தவன கலாச்சி அனுப்பிடுறாரு தாத்தா. ஷாடியா ஜேசனை கிண்டல் பண்ண அவங்களோட கேமராவை வாங்கி போட்டோஸ பார்த்துட்டு, என்ன உலகத்தை காப்பாத்த இயற்கையோட ஒன்றிணைய போறியான்னு கேட்க, அப்படிதான் வச்சுக்கோன்னு ஷாடியா சொல்றாங்க. சரி ஃப்ரீயா விடுன்னு ஹைஃபை வைக்கிறாரு ஜேசன். அவங்க ஃப்ரெண்ட் லெனோர் தாத்தாவை கிரீம் தடவி விட சொல்ல இருக்க வெறியில அதை பிடிக்க அவங்க மேல தெரிச்சதும், என்ன தாத்தா உடனே வந்துடுச்சுன்னு லெனோர் கேட்க, அது ரொம்ப நாள் ஆச்சுல அதான் பார்த்த உடனே பிடிக்கிட்டேன்னு தாத்தா சொல்லும்போது, அங்க வந்து லெனோரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பார்ட்டி நடக்குது இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா யாரு இவனுங்க சம்பந்தமே இல்லாம உங்க கூட பேசிட்டு இருக்கானுங்கன்னு கேட்க, இவங்கள நாங்க வர வழியில சந்திச்சு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னு இன்ட்ரோ பண்ண, யாருமா இவன் பால் மாடு மாதிரி இருக்கிறான்னு தாத்தா கலாச்சதும் லெனோர் சிரிச்சிடுறாங்க. இவர் காலேஜ் ப்ரொஃபசர் பான லெனோர் சொல்ல, பார்ட்டிக்கு நீங்களும் வந்துடுங்கன்னு தாத்தாவை அடிச்சு கூப்பிடுறாரு. பதிலுக்கு தாத்தாவும் வரண்டான்னு அடிச்சு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாடியாவையும் லெனோரையும் தூக்கிட்டு போக, தாத்தா இவனுங்க அதுங்களோட பாய் ஃப்ரெண்டு போல, உனக்கு செட் ஆகாது வா போலாம்னு ஜேசன் கூப்பிட, யாரு இவனுங்களா பண்ணி மாதிரி வளர்ந்துருக்குதுங்க, இவனுங்களை கழிச்சு கட்டு பொண்ணுங்களை தூக்குறது பெரிய விஷயமே இல்ல, ஃப்ரீயா விடுன்னு தாத்தா சொல்ல, அது பிரச்சனை இல்ல, எனக்கு பார்ட்டியில சரக்கு போட்டா புளி எப்ப வரும், நான் வரலன்னு ஜேசன் சொல்ல, அங்க பீர் தாண்டா போட போறோம் வா பாத்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு தாத்தா. பிரமாதமா நடக்கிற பார்ட்டியை பார்த்த ஜேசன் ஷாடியா கிட்ட மொக்கையா பேசிட்டு இருக்க, தனியா பீர் கிளாஸை எடுத்துட்டு வந்த தாத்தா அதுல மார்க்கமான மாத்திரையை உடைச்சு போட்டு டேபிள்ல வைக்கிறாரு. பீர் குடிக்கிற போட்டி ஆரம்பிச்சதும் தாத்தா வயசு பசங்களுக்கு சலிக்காம ஒரே கல்பா குடிச்சு முடிக்க, ஜேசன் ஒரு கிளாஸ் அடிச்சதும் அவருக்கு புளி எப்ப வர, அதை கண்டுக்காம அடுத்த கிளாஸை எடுத்து குடிச்சிடுறாரு. போலாமா? சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாடியா கிட்ட மொக்கையா பேசிட்டு இருக்க, தனியா பீர் கிளாஸை எடுத்துட்டு வந்த தாத்தா அதுல மார்க்கமான மாத்திரையை உடைச்சு போட்டு டேபிள்ல வைக்கிறாரு. பீர் குடிக்கிற போட்டி ஆரம்பிச்சதும் தாத்தா வயசு பசங்களுக்கு சலிக்காம ஒரே கல்பா குடிச்சு முடிக்க, ஜேசன் ஒரு கிளாஸ் அடிச்சதும் அவருக்கு புளி எப்ப வர, அதை கண்டுக்காம அடுத்த கிளாஸை எடுத்து குடிச்சிடுறாரு.
சாமி எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்கா? அது பசங்களை கவுக்க தாத்தா கலக்கி வச்ச மார்க்கமான கிளாஸ். இவன் குடிச்சிட்டானேன்னு யோசிச்சாலும் தாத்தா பீர குடிச்சு போட்டியில பொடி பசங்களை தோக்கடிச்சிடுறாரு. நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கி குடிங்கடான்னு அவனுங்களை கலாச்சி தள்ளுறாரு. நல்லாதான்பா இருக்கு பார்ட்டின்னு ஜேசன் சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு சாயந்தரம் தாத்தா லெனோரை எப்படியாவது மடக்கணும்னு கிடைச்ச கேப்ல பசங்களை கலாச்சிட்டு இருக்க அங்க வந்த ஷாடியா உங்க பேரை மேல அடிக்கிற கூத்த வந்து பாருங்கன்னு கூப்பிட என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கோமணம் கட்ட வேண்டிய இடத்துல தேனி பொம்மையை மாட்டி குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு ஜேசன். அங்க போதவஸ்தோட வந்த பேம் நம்ம டீம் இன்னைக்கு ஜெயிச்சிடுச்சு, அதனால உள்ளூர் வியாபாரியை ஊக்கப்படுத்தும் விதமா போதவஸ்தை வாங்கி சிறப்பா பார்ட்டியை கொண்டாடுங்கன்னு சொல்ல இங்க என்ன பண்ற பேம்னு தேனி பொம்மை ஜட்டி போட்ட ஜேசன் கேட்க என் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க போதை மருந்து விற்க வந்தம்பா, முடிஞ்சா ஒரு வழி இஸ்து பாருன்னு பேம் சொல்றாரு. அதை நல்லா வலிச்சு வாய் மூக்கு வழியா விட்டு மேலும் போதையோட உச்சத்துக்கு போறாரு ஜேசன். மாமே இது சாதா பானம் இல்ல சிவபானம், தூக்கி சொறி விடும்னு பேம் சொல்ல நான் சிவன் ஆயிட்டம்பா எல்லாரும் மண்டி போடுங்கன்னு ஜேசன் கத்தி சொல்றாரு. உடனே கூட்டமே ஆரவாரமா கத்தி அவரை உற்சாகப்படுத்துது. அப்போ ஷாடியா கூட வந்த தாத்தா ஜேசனை பார்த்து அவனுக்கு லைட்டா போதை ஏறிடுச்சு போல, அவனை அப்படியே விட்டா சரியா போயிடும்னு சொல்ல போதை ஏறின தேனி பூக்களை தேடுதுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற பொண்ணுங்க கூட ஜேசன் குதூகலமா இருக்க தாத்தா அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு இதுக்கு மேல இவன் ஆட விடக்கூடாதுன்னு தாத்தா பிடிக்க வர போதை ஏறின ஜேசன் வெளியே போய் அவனோட பைக்குன்னே தெரியாம அதை கிளப்பிட்டு போயிடுறாரு. விடிஞ்சதும் பீச்ல பைக்கை போட்டு மட்டையாகி படுத்து கிடக்க அவரை சுத்தி யாரோ பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த தேனி பொம்மையில இருந்த செல்போன் வைப்ரேட் ஆக கண்ட இடத்துல அதிர்துன்னு எழுந்த ஜேசன் போதை தெளிஞ்சு அவரோட நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போனை பார்த்தா ஃபியான்சே கிட்ட இருந்து 37 மிஸ்டு கால் வந்திருக்கு. அகைன் கால் வந்ததும் அட்டன் பண்ணா எங்க போய் தொலைஞ்சேன்னு ஃபியான்சே கண்ட மேனிக்கு கழுவி ஊத்த அவங்கள அப்படி இப்படின்னு பேசி சமாளிக்கிறாரு ஜேசன். நமக்கு வந்து பொக்கெட்ஸ காட்டுறேன் வீடியோ கால் பண்ணுன்னு ஃபியான்சே கேட்க இங்க டவர் சரியா கிடைக்கலமான்னு ஜேசன் சொல்றாரு. வீடியோ கால் பண்ற விளக்கு என்னன்னு கழுவி ஊத்துனதும் ஜேசன் இருக்கிற நிலைமையில பீச்ல இருக்கிற குப்பை ட்ரம் பக்கத்துல உட்காந்து வீடியோ கால் பண்ணா ஃபியான்சே மட்டும் இல்லாம குடும்பமே அவரை பார்க்கும்போது என்னப்பா மண்டையில ஏதோ எழுதி இருக்குன்னு கேட்க அது ஒண்ணும் இல்லன்னு மண்டையில இருக்கிற மண்ணை தட்டி விட்டதும் மார்க்கமான பகுதியை ஸ்வஸ்திகா ரூபத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறத பாதிரியார் பார்த்துட்டு என்னப்பா அதுன்னு கேட்க இது வீடியோ காலோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு சமாளிக்கிறாரு ஜேசன். சரி உங்க மனப்பெண் பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. ஏய் அது செத்த வண்டியில போவாங்க உசுரோடே கிளம்பிட்ட சுடுகாடு இருக்கிற ஏரியாவுக்கு போணுமையா? அப்படி விவரமா சொல்லு. நேரா பார்த்து வண்டியில பாதிரியார் கேட்டதும் அது எப்படி என் வாயால சொல்லுவேன்னு யோசிச்ச ஜேசனோட தேனி பொம்மை ஜட்டியை பார்த்த சின்ன பையன் எனக்கு அது வேணும்னு அதை புடுங்க முயற்சி பண்ண அவனை சமாளிக்கும் போது ஜட்டியை புடுங்கி போட்டுதான் சின்ன பையன். தூரத்துல இருந்த பையனோட அப்பாக்கு ஜேசன் சின்ன பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சு சண்டைக்கு வரத பார்த்ததும் ஜேசன் வீடியோ காலை கட் பண்ணிட்டு நடந்தது அவர்கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ண ஜேசன் அடிச்சு தள்ளிட்டு பையனை கூட்டிட்டு போறாரு டாடி. அங்க வந்த காவல்துறை ஜேசனை பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி ஜெயில தள்ளுறாங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட எனக்கு பேண்ட் வேணும்னு ஜேசன் கேட்டதும் என்ன பேண்ட் என்ன சைஸ்ல என்ன பிராண்ட்ல வேணும்னு கேட்ட ஆபீசர் கிட்ட ஜேசன் லிஸ்ட் போட்டு சொல்ல எல்லாத்தையும் கேட்டு தம்பி ஜெயிலுக்கு வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு மறுவீடு வந்த மாப்பிள்ள மாதிரி கேக்குற வாய குழப்பிடுவேன் பொத்திட்டு போகாருன்னு ஆபீசர் சொல்லிட்டு போறாரு. ஜேசன் கூட ஜெயில இருந்த பேம் ஆபீசர் கிட்ட ஏன்பா கடை திறக்கிற நேரமாச்சு என்ன வெளியே விட்டா புண்ணியமா போகும்னு கேட்டதும் சின்ன பசங்களுக்கு கஞ்சா வித்தன்னு சொன்னாங்க அதான் புடிச்சு போட்டோம் சரி கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் ஆபீசர் சொன்னதும் யோ போதை மருந்து வித்தவனை விட்டுட்டீங்க நான் என்னையா பண்ணேன்னு ஜேசன் கேட்க போட்டு தரவனை போட்டு தரனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே போன பேம் அங்க வந்த பெண் போலீஸை பார்த்து வலிஞ்சிட்டு நான் உள்ள வரும்போது போதை வஸ்து பாக்கெட் வச்சிருந்தேன்பா அதை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு ஆபீசர் கிட்ட கேட்க இந்த வச்சுக்கோங்கன்னு தந்ததும் பேம் கிளம்பிடுறாரு. ஜேசன் 2 போலீஸ் ஆபீசர் கிட்டையும் நான் ஒரு லாயர் பா போலீஸ் மேல எனக்கு எப்பவும் மதிப்பு இருக்கு சாமி 1-2ல இருந்து சிங்கம் 3 வரைக்கும் பாத்திருக்கேன் தயவு செய்து என்ன வெளியே விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்க அவருக்கு நங்கு காமிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க 2 போலீஸ் ஆபீசரும். அப்ப ஜேசனுக்கு பெயில் வந்துடுச்சுன்னு சொன்னதும் கண்டராவியான காஸ்டியூமை கொடுத்து அனுப்புறாங்க. செம்ம கடுப்புல வந்த ஜேசன் வெளியே வெயிட் பண்ண தாத்தாவை கண்ட மேனிக்கு கழுவி ஊத்த அந்த பொண்ணு லெனோர் கூட நான் நெருங்கிட்டேன்டான்னு தாத்தா சொன்னதும் யோ எனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது நீ பண்ண வேலைக்கு செம்ம காண்ட்ல இருக்கிறேன் உன்னை கூட்டிட்டு போய் உன் ஃப்ரெண்டு வீட்டுல விடுறேன் அங்க இருந்து நீ எங்க வேணும்னா போய்க்கோன்னு ஜேசன் சொல்ல தாத்தா அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு என்னன்னு பாசமா கேட்க அவருக்கு காய் பஞ்சு வைக்கிறாரு தாத்தா. இந்த ஆளை என்ன சொல்றதுன்னு புரியாம ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருந்து தாத்தாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததும் அவரோட பேக்கை 8 உதச்சி தூக்கி வீச அதுலதான் உங்க பாட்டியோட சாம்பல் இருக்குன்னு தாத்தா சொல்றேன். நீ உளுப்புறம்ல போய் மோதிண்டா என்ன இருக்கும் மூஞ்சி முகர கட்டி பாரு பதறி போய் எடுக்க அவங்களதான் புதைச்சிட்டோம் எப்படி சாம்பல் இருக்கும்னு கேட்டு பேக தூக்கி வீசுறாரு ஜேசன். இவனை பார்த்து பல வருஷம் இருக்கும் எங்க ட்ரூப்லயே பல பேரை போட்டு தள்ளது இவன் தானு தாத்தா அவரோட ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு வராரு. உள்ள வீல் சேர்ல இருந்த ராணுவ வீரர் தாத்தாவை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எப்பவும் நான் ஒரு சிறந்த வீரனா தான் உன் கண்ணுக்கு தெரியணும் இப்படி ஒரு சீக்காலியா நான் தெரியக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாலும் அவர் கூட சந்தோஷமா பேசிட்டு யார் இந்த பழ மூஞ்சின்னு கேட்க அவன் தான் என் பேருன்னு தாத்தா சொன்னதும் அவருக்கு பால் பஞ்சு வச்சுட்டு போறாரு தாத்தாவோட ஃப்ரெண்டு. ஜேசன் அவரோட நிலைமையை நினைச்சு
நினைச்சு வருத்தப்பட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்ல, நாம அந்த பீச்சுக்கு போறோம், நான் அந்த பொண்ணை போடுறேன் டாட்னு தாத்தா சொல்ல, என்ன தாத்தா வளரிட்டு இருக்கேன்னு ஜேசன் கேட்க, என்ன பண்ண சொல்ற, உங்க பாட்டி சாகும்போது என்ன சந்தோஷமா வாழ சொல்லிட்டு போய் செஞ்சுட்டா, எனக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ, பாத்தியா என் ஃப்ரெண்ட் எல்லாரும் செத்துட்டு இருக்கானுங்க, அதான் அந்த காலேஜ் பொண்ணை போட்டா என் ஆத்மா சாந்தி அடையும், அதுக்கு நீ கம்பெனி கொடுத்தா உன்னை வச்சு நான் அவளை உசார் பண்ணிடுவேன்னு தாத்தா கேட்டதும் ஜேசன் ஒத்துக்கிறாரு. 2 பேரும் பீச்சுக்கு வந்ததும் அங்க நடக்கிற காம்படிஷன்ல ஷாடியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. ஜேசன் வீட்டுக்கு போன் பண்ணி நாளைக்கு வந்துடுறேன்னு சமாளிச்சிட்டு இருக்கும்போது தாத்தா டிக்கி பஞ்சு வச்சுட்டு வா முன்னாடி போலாம்னு கூப்பிட, இவரை என்ன சொல்றதுன்னு புரியாம ஜேசன் அவர் கூட முன்னாடி வராரு. லெனோர் தாத்தா கிட்ட இந்த காம்படிஷன்ல மட்டும் ஜெயிச்சிட்டா இன்னைக்கு நைட் நான் தான் உங்களுக்கு பிரைஸ், என்ன வேணும்னா பண்ணலாம்னு சொல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்னு தாத்தா போட்டியில களை இறங்குறாரு. ஜேசன் வரமாட்டேன்னு சொன்னதும் எனக்காக கலந்துக்கோன்னு ஷாடியா சொல்ல, அவரும் தாத்தா கூட போட்டியில கலந்துக்கிறாரு. அந்த 2 பேரும் சொக்காவை அவுத்து உடம்பு காட்ட, வயசானாலும் கல்லு மாதிரி உடம்பு வச்சிருக்கிற தாத்தாவும் ஜேசனும் ஷர்ட் அவுத்து போட, தாத்தா 1 ஹேண்ட் புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சதும் ஜேசனும் கூட சேர்ந்து எடுக்கிறாரு. புஷ்அப்ஸ் எடுத்துட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு தாத்தா கேட்க, அந்த 2ம் ரொம்ப சுமாரா 4 ஸ்டெப் ஆடினதும் கிரவுட்ஸ்லாம் இந்த சொம்பைங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஜேசன் கட்டுமஸ்தான உடம்ப வச்சு வித்த காட்ட முக்கும் போது குசு விட்டா மாதிரி சத்தம் போட்டு கலாய்கிறாரு பாம். சரி நாம சின்ன வயசுல பண்ணுவோம்ல அதை செய்வோம்னு தாத்தா கிட்ட சொன்ன ஜேசனை அசால்ட்டா ஒத்த கையில தூக்கி தலைகீழ புடிச்சு நிறுத்த எல்லாரும் வாயை பொளந்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்த ஜேசன் எனக்கு இது செட் ஆகாது, நான் ஒரு லாயர், இப்படி இருக்க போட்டோ வெளியே வந்தா பிரச்சனை ஆகும்னு ஸ்டேஜ் விட்டு இறங்கி சொன்னதும் சொம்பைங்களை ஜெயிச்சதா அறிவிக்கும் போது தாத்தா பீர் பாட்டில டீ-ஷர்ட் கன்ல சொருவி அந்த 2 பேர்ல ஒருத்தன் மூஞ்சிலே சுட்டு படுக்க வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவனோட பர்ஸை திருடி இன்னைக்கு நைட் அவன் முன்ன பின்ன ஆட்டோல ஏறி இருக்கியா நீ? ஏறி இருக்கேன். ஆனா ஏறினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்ன இடத்துல போய் இறங்குனதே இல்ல. என்னையா சொல்ற? ஆமையா, இது வரைக்கும் நான் பண்ண சவாரி எல்லாம் ஆக்சிடென்ட்லயே ரூம்லயே தங்கிடலாம்னு சொல்ல, யாரு தாத்தா நீ மிலிட்டரியில என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஜேசன் கேட்க, நான் ஸ்பெஷல் ஃபோர்சஸ்ல இருந்தப்பான்னு சொல்றாரு தாத்தா. அன்னைக்கு ராத்திரி பார்ட்டிக்கு கிளம்ப பழம் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஜேசனை கழுவி ஊத்தி வேற ட்ரெஸ் போட சொல்ல, நான் தட்டி போடல தாத்தா, நீ திரும்பி நில்லு, நான் போட்டு ரெடி ஆவறேன்னு சொல்ல, தாத்தா திரும்பி நிக்கிற மாதிரி பாவலா காட்டி ஜேசனோட ஆண் ஆயுதத்தை பார்த்ததும், பரவாயில்லப்பா என்ன போலவே லட்சுமி வெடி மாதிரி தான் வச்சிருக்க, உங்க அப்பனுக்கு பிஜிலி வெடி போல இருக்கும்னு சொல்ல ஜேசன் சிரிச்சிட்டு இருக்காரு. பேண்ட் போடு மூதேவி பார்ட்டிக்கு போகணும்னு தாத்தா சொன்னதும் 2 பேரும் பக்காவா கிளம்பி பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப ஜேசனுக்கு ஃபியான்சே கிட்ட இருந்து கால் வந்ததும் அதை அட்டெண்ட் பண்ணாத, இன்னைக்கு ராத்திரி அந்த காலேஜ் பொண்ணுங்களை என்ஜாய் பண்றோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு தாத்தா சொல்ல, ஜேசன் ஒத்துக்கிட்டு உள்ள வந்ததும் ஷாடியாவை பார்த்து மெய் மறந்து போய் நிக்கிறாரு. சரி வாங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி மொரட்டுத்தனமா குடிச்சு கூத்தடிக்கிறாங்க எல்லாரும். அப்போ லெனோர் தாத்தாவை கூட்டிட்டு போய் ஜல்சாவா ஆடிட்டு இருக்க, ஜேசன் ஷாடியாவை கூட்டிட்டு போய் கிளாஸா ஸ்டெப் போடுறாரு. அப்போன்னு பார்த்து ஷாடியாவோட மார்க்கமான ஃப்ரெண்ட சில பேர் கலாச்சிட்டு இருக்க, தாத்தா அவங்கள தட்டி கேட்டதும் வா நாம பிரச்சனை பண்ணுவோம்னு தாத்தாவை சண்டை செய்ய கூப்பிட, இங்க வேணா வெளியே வச்சுக்கலாம்னு தாத்தா சொன்னதும் பெரிய கும்பலோட அந்த ஆளு கீழே போறாரு. தாத்தா அவனுங்க கும்பலா இருக்கானுங்க சதைச்சிடுவானுங்கன்னு ஜேசன் பயந்து போய் சொல்ல, பிரச்சனை இல்ல வா நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா முன்னாடி போறாரு. கீழே ஜேசன் தாத்தாவை தடுக்க முயற்சி பண்ண, தாத்தா ஜேசனை முன்னாடி தள்ளி விட்டு அடி வாங்க வச்சுட்டு பின்னாடி நின்ன மொத்த ஆளுங்களை அடிச்சு தள்ளிட்டு வாப்பா சண்டை செய்யலாம்னு கூப்பிடுறாரு. அந்த ஆளு கைய வாங்கிட்டு வந்ததும் ஒத்த கையால அவனை மடக்கி உட்கார வச்சுட்டு மார்க்கமா இருந்தா கலாய்க்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு தாத்தா. என் மேல கை வச்சுட்டல இதோட முடிஞ்சிடாது பாத்துக்கோன்னு தாத்தாவை மிரட்ட, பயந்துட்டம்பா சீ போங்கடான்னு கலாய்ச்சி அனுப்புறாரு தாத்தா. அன்னைக்கு ராத்திரி குடி ஓவர் ஆனதுனால லெனோர் வாந்தி எடுத்து மட்டையாக வேற வழி இல்லாம தாத்தா அடி வாங்கின ஜேசன் கூட படுத்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா முதுகுல குத்தி இருந்த டாட்டூவை பத்தி ஜேசன் கேட்கும் போது ஷாடியா அவங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு போக, நாளைக்கு நான் ஷாடியாவை தனியா கூட்டிட்டு போறேன், நீங்க லெனோர் கூட தனியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜேசன் படுக்க, என்னையா ஏதோ குத்துதுன்னு பாக்கும்போது தாத்தா பிறந்த மேனியா படுத்துட்டு இருக்காரு. யோ என்னையா இது பெரிய மனுஷனாவே நடந்துக்க மாட்டியான்னு ஜேசன் கேட்க, எனக்கு இப்படி படுத்தாதான் நிம்மதியா தூக்கம் வரும்னு சொல்றாரு தாத்தா. அடுத்த நாள் ஜேசனை கூட்டிட்டு காட்டு அழிக்கிற கூட்டத்தை எதிர்த்து போராடுற கும்பல சந்திச்சிருக்கு. ஒண்ணு மணல் லாரில மோதி மணல் லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா தண்ணி லாரியில மோதி தண்ணி லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா என்ன வச்சு ஓட்டி போற ஆட்டோ டிரைவர் செத்துருவான். வராங்க ஷாடியா. அடுத்த வாரம் இவங்க கூட கப்பல்ல கிளம்ப போறேன், 1 வருஷம் கடல்ல அசுத்தம் பண்றதையும் கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் போட்டோ எடுக்க போறேன்னு ஷாடியா சொல்றாங்க. அப்ப ஜேசன் அவங்க கேமராவை வாங்கி சிறப்பான டிபி எடுத்து காட்டிட்டு ஷாடியாவை இம்ப்ரெஸ் பண்ண, கரெக்டா அவரை கிஸ் பண்ண வரும்போது கால் வந்ததும் பதட்டமா பேசுறாங்க. என்ன ஆச்சுன்னு ஜேசன் கேட்க, பெரிய பிரச்சனை வாங்க போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததும் ஷாடியாவோட மார்க்கமான ஃப்ரெண்டு தாத்தாவையும் லெனோரையும் நேத்து பிரச்சனை பண்ணவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பதட்டமா சொல்ல, ஜேசன் அவங்க இருக்க இடத்துக்கு மாப்பு குச்சி எடுத்துட்டு அவங்கள தாக்க உள்ள வந்ததும் தாத்தா அந்த கும்பலோட உட்காந்து டோபடிச்சிட்டு இருக்காரு. லெனோர் தாத்தாவுக்கு வினோதமா போதையேத்த, என்ன நடக்குது நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு பதறி போய் வந்தன்னு ஜேசன் சொல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் டோப்ப காமிச்சா புள்ளைங்க சாஃப்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்றாரு தாத்தா. சரி வாங்க எல்லாரும் மஜா பண்ணலாம்னு கிளம்பி பார்ட்டி ஹாலுக்கு வந்ததும் தாத்தா பேட்டார் ராப் பாடி கலக்குறாரு. எல்லாரும் அதுக்கு ஆரவாரமா கை தட்ட, அடுத்து ஷாடியாவும் ஜேசனும் டூயட் சாங் பாடி கலக்குறாங்க. அப்ப தாத்தா பீர் பாட்டில வச்சு மூக்க உடைச்ச பிள்ளகா பையன் உள்ள பூந்து ஜேசன் பாடுறத மெய் மறந்து கேட்கிற தாத்தா பாக்கெட்ல லைசன்ஸை எடுத்து கஞ்சா பொட்டலத்தை வச்சுட்டு தலைமறைவா போறான். பார்ட்டி முடிச்சிட்டு எல்லாரும் குதூகலமா வர, தாத்தா ஜேசன் கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்து, ஒரு பேரன் தாத்தாக்கு தர
பெரிய gift என்ன தெரியுமா? மாட்டு வண்டி ஓட்டுற வயசுல ஃபெராரி காரை ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ற பாத்தியா? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. என்னோட கல்யாணத்தை நிறுத்தலாம்னு தோணுது, என்ன சொல்றீங்கன்னு ஜேசன் கேட்க, மனைவி அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினைன்னு மோட்டார் மெக்கானிக் ஒருத்தர் சொல்லிருக்காரு. எனக்கு உன் பாட்டி கிடைச்சது எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ, எனக்காக கஞ்சா செடியெல்லாம் வளர்த்து குஷிப்படுத்தினான்னு தாத்தா கதை கதையா சொல்ல, அதை கேட்டு ஷாடியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு ஜேசன் சொல்லிட்டு ஓடுறாரு. டேய், நான் காரை ஓட்டி பார்த்ததும் உண்மையை சொல்லிடான்னு தாத்தா பின்னாடியே துரத்திட்டு போறாரு. ஜேசன் ஷாடியா ரூமுக்கு வந்ததும் உள்ள உட்கார்ந்து இருந்த பால் மாடு ஜேசன் மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறாரு. பின்னாடி துரத்திட்டு வந்த தாத்தா அவனை தடுத்துட்டு என்ன விஷயம்னு கேட்க, நீ ப்ரொஃபசர் இல்லையாமே, ஆர்மியை சேர்ந்தவனு கூகுள் சொல்லுதுப்பா. அது மட்டும் இல்ல, தோ நிக்கிறானே உன் பேரன், அவனுக்கு இந்த வாரம் கல்யாணமாமேன்னு பிளாஸ்டிக் மூக்க சொன்னதும் ஷாடியா ஏமாற்றத்துல கண் கலங்குறாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு ஜேசனை திட்டி அனுப்புனதும் தாத்தா ஜேசனை கூட்டிட்டு வெளியே போகும்போது லெனோர் தாத்தாவை கூப்பிட்டு, எங்க போற, உனக்காக தானே இந்த கார் ரெடியா இருக்கு, எப்போ ஓட்ட போறேன்னு 3 பேருமே செத்துருவாங்க, நான் மட்டும் போயிட்டு பதறாத, 18ஆம் சவாரி தான், போயா. கண்டிப்பா தெரிய விடலாம்னு தாத்தா சொல்றாரு. அப்ப சுனாமியா பொங்க போறோம்னு லெனோர் கேக்குறாங்க. அவங்க கிட்ட என்ன பேச்சுன்னு பிளாஸ்டிக் முக்க லெனோரை வலிக்கும் போது அங்க வந்த போலீஸ் ஆபீசர் ஜேசன் பாக்கெட்ல இருந்த கஞ்சா பொட்டலத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க. கூட தாத்தாவையும் கூட்டிட்டு போக அங்க இருந்த தாத்தாவோட லைசன்ஸை பாத்துட்டாரு ஜேசன். அடுத்த நாள் ஜாமீன் கையெழுத்து போட்டு தாத்தா ஜேசனை வெளியே எடுத்ததும், உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணவே இல்ல, ஆனா போய் சொல்லி எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தேன்னு ஜேசன் செம்ம வெறுப்புல கேக்குறாரு. உங்க அப்பனை தான் என்னால சரியா வளர்க்க முடியல, அவன் உன்னை ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்துட்டான், இப்ப ஒரு விளக்கெண்ண மூஞ்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான், அது நடந்தா நீயும் அவன மாதிரியே மாறிடுவ, அதான் இந்த சம்பவம் பண்ணனு தாத்தா விளக்க சொல்றாரு. வாழ்த்துக்கள் தாத்தா, ஒரு அப்பாவா உங்க புள்ளைய சரியா வளர்க்க முடியாம தோத்துட்டேன்னு சொன்னீங்க, அதே போல ஒரு நல்ல தாத்தாவா இருக்க முடியாம என்கிட்டயும் தோத்துட்டீங்க, இனிமே என் மூஞ்சிலேயே முழிகாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து கல்யாண வேலையை பாக்குறாரு ஜேசன். இந்த பக்கம் ஷாடியா அவங்க ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. இங்க ஜேசனுக்காக ஒரு காஸ்ட்லி கேமராவை கிஃப்டா அனுப்பி வைக்கிறாரு தாத்தா. அதை எடுத்து பார்த்துட்டு திருப்பி தாத்தா கிட்டே அனுப்பிடுறாரு ஜேசன். அடுத்த நாள் கல்யாண பார்ட்டில ஷாடியா கூட பாடின அதே பாட்டை ஃபியான்சே கூட பாடும்போது பேக்ரவுண்ட்ல அழகா ஓடுற போட்டோஸ் மத்தியில ஜேசன் முழு போதையில செஞ்ச காரியங்களை போட்டோ எடுத்த தாத்தா அதை பப்ளிஷ் பண்றாரு. அத பார்த்த ஜேசன் அமைதியா முழிக்க ஃபியான்சே வெறித்தனமா பாடி முடிக்கிறாங்க. எல்லாரும் என்ன கர்மண்டா இதுன்னு தலையில கை வச்சு உட்கார, என்ன கை தட்டாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு ஃபியான்சே திரும்பி பார்த்தா ஜேசனை நாய் சம்பவம் பண்ற போட்டோவை பார்த்து, என்ன இளவெடுத்த போட்டோவை வச்சிருக்கீங்க, ரிமூவ் பண்ணுங்கன்னு காட்டு கத்த. அடுத்து ஷாடியாவோட போட்டோ வந்ததும், என் வாழ்க்கையை என்ன தவிர என்ன சுத்தி இருக்கிறவங்க தீர்மானிக்கிறது தான் அதிகமா இருக்கு, அதான் எங்க தாத்தா சொல்லி கொடுத்தபடின்னு மொக்க போட வரும்போது கீழே இந்த ஈவென்ட் ஹேக் பண்ண தாத்தா மைக் ஆஃப் பண்ண சொல்லிட்டு மேல போலாம்னு சொல்றாரு. மேல கசின் பையன் நிக்கு ஜேசன் கிட்ட, தம்பி ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க, ஆனா மைக் ஆஃப் ஆயிடுச்சு, மறுக்கா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, நான் சொல்றத அவகிட்ட சொல்லிடு, என்னால அவளை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஜேசன் சொன்னதும், இத நான் சொல்றதுக்கு பதிலா இந்த வெயிட்டர் சொல்லுவான்னு அவன் கிட்ட சொல்லி அனுப்ப, சிரிச்ச முகத்தோட அவன் தாத்தா கூட போனப்போ அவன் கசின் கூட உல்லாசமா இருந்த சொல்லுன்னு ஃபியான்சே சொல்ல, அவ உன் முடிவை ஏத்துக்கறாளாம்பான்னு மலிப்பி சொல்றாரு கசின். சரின்னு சொல்லி ஜேசன் வெளியே வந்து தாத்தாவை தேட, நீ கேமராவை திருப்பி தந்ததும் சம்பவம் செய்யணும்னு தான் இருந்தேன், பரவாயில்ல முத பால்லி அவுட் ஆயிட்டேன், அந்த பொண்ணு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டா, அதான் நம்ம பேம வர வச்சு அவளை துரத்தி பிடிப்போம்னு தாத்தா சொல்ல, பின்னாடியே ஜேசனோட அப்பா துரத்திட்டு வந்து, இப்ப கிளம்புனா உன்னை என் கம்பெனில இருந்து தூக்கிடுவேன்னு மிரட்ட பேம் அவருக்கு ஷாக் வச்சு மட்டையாக்குறாரு. ஜேசன் வேனை எடுத்துட்டு கிளம்ப பின்னாடி மட்டையான அப்பா மூஞ்சிலே மார்க்கமான பகுதியை வரைஞ்சு வைக்கிறாரு பேம். நீதான் என் மூஞ்சிலேயே வரைஞ்சியான்னு ஜேசன் கேட்க, அதுக்கு என்ன இப்போன்னு பேம் சொல்றாரு. தாத்தா ஜேசனை கிளப்பிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்து வண்டியை வெறித்தனமா குறுக்கு பாதையில ஓட்டிட்டு போறாரு. ஏற்கனவே ஜேசன் அரெஸ்ட் பண்ண ஆபீசர்ஸ் ஓவர் ஸ்பீட்னால அவங்கள துரத்திட்டு வராங்க. வேன்ல மயக்கம் தெளிஞ்ச ஜேசனோட அப்பா தாத்தா வண்டி ஓட்டுறத பார்த்து, எப்படிப்பா இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்கன்னு கேட்க, தாத்தா மிலிட்டரியில என்ன பண்ணிருந்தாருன்னு விளக்குறாரு. சேசிங்ல போன தாத்தா அசால்ட்டா ஷாடியாவோட வண்டியை ரீச் பண்ணிடுறாரு. அப்ப ஜேசனை பார்த்த ஷாடியா என்ன பண்ற ஏதுன்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வண்டியை நிறுத்துன்னு ஜேசன் சொல்றாரு. ஷாடியா போற பஸ் டிரைவர் அதெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு பேம் மேல இருக்கிற வெறுப்ப சொல்றாரு. என்னப்பா நடக்குதுன்னு ஜேசன் கேட்க, அது போத விஷயத்துல அவனுக்கும் எனக்கும் சின்ன பிரச்சனை, அதான் இப்படி பண்றாப்லன்னு பேம் சொல்றாரு. உடனே தாத்தா வண்டியை கிளப்பிட்டு முன்னாடி போய் ஸ்கிட் அடிச்சு திருப்பிட்டு பஸ்ஸை நோக்கி வேகமா ஓட்டிட்டு வர, எதிர்க்க வந்த பஸ் டிரைவர் வேற வழி இல்லாம பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்திடுறாரு. ஜேசன் ஷாடியா கிட்ட அவர் மனசுல உள்ள எண்ணங்களை சொல்ல, போலீஸ் மத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஷாடியா கேட்க, என் கூடயே தங்கிடுன்னு ஜேசன் சொல்றாரு. அப்ப எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம்னு ஷாடியா கிளம்புறாங்க. என்ன பண்றதுன்னு ஜேசன் தாத்தாவை பார்க்க, விடாதபடின்னு தாத்தா தலையாட்டி சொல்ல, அப்ப நான் கூட வரேன்னு சொல்றாரு ஜேசன். சரி வா சந்தோஷமா போலாம்னு ஷாடியா சொல்ல, ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் ஜேசனை மடக்கி அரெஸ்ட் பண்ண, ஜேசனோட அப்பா லா பாயிண்ட சொல்லி போலீஸ மடக்கலாம்னு வாதாட, யோ உன் மூஞ்சில மெயின் பாயிண்ட வரைஞ்சு வச்சிருக்கானுங்க, அதை தொடச்சிட்டு வந்து லா பாயிண்ட பேசுன்னு கலாச்சி அனுப்புறாங்க ரெண்டு ஆபீசரும். அப்ப பேம் உள்ள பூந்து, மன்னிச்சுக்க மக்கா, எல்லாம் நம்ம பிள்ளைங்க, ஃப்ரீயா விடு, எனக்கு வேற ஜோலி இருக்கு, உங்க கார் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்க, தாராளமா எடுத்துட்டு போன்னு ரெண்டு ஆபீசரும் சொல்லிட்டு யாரையும் அரெஸ்ட் பண்ணாம கிளம்பிடுறாங்க. உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி வாழுன்னு அப்பா சொல்லிட்டு போக, தாத்தா கேமராவை எடுத்துட்டு வந்து நின்னதும், எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு ஜேசன் பேச வரும்போது, ஒன்னும் சொல்ல தேவையில்லை, இந்த கேமராவை வாங்குறதுக்கு என்னோட 3 மாசம் பென்ஷன் போச்சு.
நல்ல வேலை போன வச்சு திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாய முடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? ஐயோ அரைச்சோ இதை வச்சு உருப்படியான போட்டோஸ் எடுத்து பெரிய ஆள் அவரை வழியை பாருன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அனுப்பிட்டு என்னோட டாட்டூவோட அர்த்தம் ஒடுக்கப்பட்டவங்களை விடுவிக்கணும்ன்றதுதான் சொல்லி அவரோட கத்தியை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. ஜேசன் ஷாடியா கூட சந்தோஷமா பயணத்தை ஆரம்பிக்க இந்த பக்கம் கசின் ஃபியான்சேவை மடக்கி சல்லாபத்துல ஈடுபடுறாரு. ஜேசனோட அப்பா தாத்தாவை புரிஞ்சு ஏத்துக்கிட்டு அவரோட வீட்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. தாத்தா பேரனை வழி அனுப்பினாலும் லெனோரை மடக்க முடியலன்னு சோகமா வர வீட்ல சரக்கு போட்டு 2 பீஸோட ரெடியா இருக்காங்க லெனோர். உடனே தாத்தா பழைய மாட்டு வண்டியான பாட்டியோட போட்டோவை பார்த்துட்டு புது காரான லெனோரை ஓட்டுறதுக்கு ரெடியா வராரு. வாங்க வண்டி ஓட்டலாம்னு சொன்ன லெனோர் தாத்தாவை புரட்டி எடுக்கிறாங்க. சில மாசம் கழிச்சு தாத்தாக்கும் லெனோருக்கும் குழந்தை பிறந்து அதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. என்ன தாத்தா இந்த சொல்றானே, டேய் நீ எதா இருந்தாலும் சைக்கிள சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். மூஞ்சி அந்த பக்கம் இருந்தா எப்படி சைக்கிள் சொல்றது? கைய முன்னால காட்டி சொல்லு. அப்படியா? ஆமா. இப்ப நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் இப்படி திரும்பி அப்படி திரும்பி இந்த சந்து வயசுல 2வது லான்ச் பண்ணிருக்க பெரிய விஷயம் தான் ஜேசன் பாராட்ட தாத்தா கிட்ட மரியாதையா பேசுன்னு லெனோர் சொன்னதும் மன்னிச்சிடுங்க பாட்டிமான்னு சொல்றாரு ஜேசன். ஷாடியா லெனோரை கூட்டிட்டு வெளியே போக இந்த வயசுல எனக்கு ஒரு பாட்டி, அதை விட வெயிட்டான சம்பவம் கை குழந்தை சித்தப்பாதான்னு சொல்றாரு ஜேசன். தாத்தா குழந்தையோட குஞ்சுமணியை காமிச்சு உங்க அப்பனை போல இல்லாம நம்மள மாதிரி இருக்குல்லன்னு சொல்றாரு. அப்ப ஜேசன் கீழே குனிஞ்சு பால் பாட்டில எடுக்கும்போது குசு விட்டா மாதிரி சத்தம் கொடுத்த பேம் சர்ச்சில் வந்து என்ன வேலை பண்றான் பாருன்னு 90s கிட்ஸ் மாதிரி கலாச்சி தள்ளுறாரு. என் மொத பையனை தான் கவனிக்க முடியாம போச்சு, இவனை சிறப்பா வளர்க்கறேன்னு தாத்தா சொல்ல ஜேசன் கிளம்புறதுக்கு ரெடியாக குனியும் போது குழந்தை கையை வச்சு டிக்கி பஞ்ச வைக்கிறாரு சிலுமிஷம் முடிச்ச தாத்தா. இதோட படம் முடியுது. ரொம்ப கட்டி. இப்பதாயா நல்ல பேசுற. உன் மேல எது மோதனாலும் அதுக்குதான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா என் ஆட்டோ எங்க? உன் ஆட்டோ மேலதான் அந்த பஸ் நிக்குது. என்னது? அந்த பஸ் மேலதான் நீ நிக்கிற. நசுங்கிருச்சா? நஞ்சிருச்சு.